சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. ஏற்கனவே நம்ம முறுக்கு மாவெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அதிரசத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு நம்ம வந்து அதிரசம் கரெக்டாக வர்றதுக்கு காரணமே மாவு வந்து கரெக்டாக அரைக்காது தான். அதனால் இன்றைக்கி வந்து நான் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா 650 to 700 கிராம் நம்ம வெல்லம் எடுத்தால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாகு வெல்லமாக இருந்தால் 650 கிராமே போதும் 1 கிலோ அரிசிக்கு. எப்பவுமே நம்ம அதிரசத்துக்கு பெருசாக நம்ம தப்பு பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடையில் வெல்லம் கேட்கும் போது பாகு வெல்லம் கேட்டு வாங்குங்க. சிலர் வந்து பாகு வெல்லம் கேட்காம நம்ம வெல்லம்னு கேட்டாக்கா உப்பு வெல்லம் கொடுத்துருவாங்க. அதில் உப்பு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், அதனால் அதிரசம் வந்து வராது. பாகு வெல்லம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். இப்போ கட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அப்படியே இலகி போகும், அதுதான் பாகு வெல்லம். நீங்கள் உப்பு வெல்லம் கட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இதை கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 3 கிலோ வெல்லம் வச்சுருக்கேன். 4.5 கிலோ அரிசி வந்து ஊற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். சில டைம் வெல்லம் நல்ல வெல்லமாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் வந்து நமக்கு மாவு பிடிக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு அரைச்சி நின்று வைக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போகாது. அது நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து 5 கிலோ அரிசி வந்து அரைச்சிட்டு வர போகிறேன். ஒரு 2 ட்ரிப்பு கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊற வைக்கணும். டைம் பார்த்துக்கோங்க. அரிசி ஊறுற நேரத்துக்கு இந்த வெல்லமெல்லாம் வந்து நம்ம திருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி கொஞ்ச நேரம் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இலகுன மாதிரியே ஆகும். அப்படியே கட் பண்ணும் போது நமக்கு ஜவு மாதிரி இருக்கும், அதுதான் பாகு வெல்லம். நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை சொர அப்படின்னு வெல்லம் கட் பண்ணும் போது வந்ததுன்னா அது வந்து உப்பு வெல்லம். பாருங்க, 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா வச்சு நம்ம இதை போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா காய போடுங்க. நல்லா இந்த மாதிரி நறுவி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டணும். அரிசி இந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும்.